ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 14th வீக் டே 2 நைட் ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சில சம்பவங்கள் நடந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கரமான டாஸ்க் அப்படி லைட்டாக கொளுத்தி போட்டாப்புல வீடு அப்படி பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. காரணம், இவங்க இந்த பிக் பாஸ் சீசனில் என்ன பண்ணாங்க நரேட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னார். அவங்கள பற்றி போட்டு பொழக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பூர்ணிமா வந்துட்டு விஷ்ணுவை பொலகாட்டு காட்டுறாங்க. என்னுடைய கேள்வி, அவங்க சொல்கிறாங்க என்னை வந்து யூஸ் பண்ணி கசக்கி பிழிஞ்சு கீழே போட்டாராம். இது கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சிரிப்பு வந்திருக்கும். ஏன்னா நம்ம 24/7 பார்க்குறோம். இதில் உண்மையிலேயே பார்க்க போனால் மாயாவுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா மாயா தான் இந்த பிளானை ஃபஸ்ட்டு பூர்ணிமா கிட்ட சொல்கிறாங்க, ஒரு லவ் கண்டென்ட்டை விஷ்ணு கிட்ட பண்ணுன்னு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளேம்ஸ் போடுறது, அப்புறம் 2 பேருக்கும் மாமா வேலை பார்க்குறது எல்லாமே இந்த மாயா பண்ண வேலை. அதுக்கப்புறம் பூர்ணிமாவும் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணுவுக்கும் தோணுச்சு. ஸோ இந்த 3 பேருக்குமே இதில் பங்கு இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த மாயாவும் பூர்ணிமாவும் பண்ணுறாங்க பாருங்க, எங்களை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, என்னையா பண்ணுறீங்க? உண்மையிலேயே பார்க்க போனால் மக்களை தான் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் நடித்து பிரதீப் கிட்ட வெளியே போய் காலில் ஓட போகிறோம், கையில் ஓட போகிறோம், மூக்கில் ஓட போகிறோன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இது வரைக்கும் ஒரு ஆள் கூட வந்து எதுவுமே பண்ணல. ஸோ நம்ம உள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோன்னா நம்ம மேலே ஹேட்டர்ஸ் யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு நம்ம எல்லாரும் முட்டாளாக்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கூட நிக்சன் வெளியே வந்திருக்காப்புல ஒரு வார்த்தை பிரதீப் பற்றி பேசவே இல்லை. அவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது மக்கள் வந்துட்டு அவ்வளோ கைத்திட்டு அசிங்கப்படுத்தி அமிச்சாங்க. போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்களோட போகாமல் விஷ்ணுவை கலாய்ச்சிட்டு போயிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு, மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. வெளியில் எனக்கு அவ்வளோ அன்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ அன்பு இருக்குன்னு தெரிஞ்சால் இன்னும் நான் சூப்பராக பண்ணியிருப்பேன். எது சொருகிறவன்றதை சூப்பராக பண்ணியிருப்பீங்க. அப்புறம் ஐஷு கூட லவ் பண்ணிங்களே, லவ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமான விஷயங்கள் அது அதிகமாக பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அக்கான்னு சொல்லிட்டு அக்காவன்ற புனிதமான உறவை கேவலப்படுத்திங்க, அதை அதிகமாக பண்ணியிருப்பீங்களா? அப்புறம் பெத்த அப்பா கிட்ட ஒரு மரியாதை கூட பண்ணாமல், ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு விஷயமே இல்லாமல் கேவலமாக பண்ணிங்களா? அதையா எதை நீங்கள் அதிகமாக பண்ணியிருப்பீங்கன்றத மக்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதை ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள். ஸோ இந்த மாயா பற்றியும் நிக்சனை பற்றியும் பூர்ணிமா பற்றியும் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லைவில் பார்க்குறேன் நான் இன்றைக்கி, பைத்தியமாக கேட்டாங்க. பைத்தியம் சைக்கோ அப்படி தான் சொல்லலாம். அப்படியே வந்து கை தட்டுறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க, அங்கே போய் ஜன்னலை போய் முட்டுறாங்க. இதை 3 வார்த்தை பைத்தியம் சைக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சில பேர் வார்த்தையை பார்த்து பேசுங்க. ஏன்பா இந்த ஒரு பைத்தியம் அதுக்கப்புறம் வந்து சைக்கோன்னு சொன்ன ஒரு 2 வாரத்துக்கு இவ்வளோ கோவம் வருது. அப்புறம் லூஸு டேஷு, அப்புறமா நிறைய கேன டேஷு, என்னென்னமோ பச்சை பச்சையாக பேசுகிறாங்களே. அப்போல்லாம் உங்கள் காதை எங்கே வச்சுட்டு இருந்தீங்க? ஏன் அப்போல்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி மாயாவை கழுவி ஊற்றிருக்கலாமே நீங்கள்? என்னையா நடக்குது? கேவலமாக. அதாவது நம்ம கமலஹாசன் அவர்களும் இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. வாரமோ அசிங்கமாக பேசுகிற ஒரு மாயாவை விட்டார், பூர்ணிமா விட்டார். தௌலத்துன்னு ஒரு வார்த்தை, ட்ரூ கலர்னு ஒரு வார்த்தைக்கு வச்சு செஞ்சார். அந்த மாதிரி நான் வந்து பைத்தியம் சொல்லிட்டேனோ சைக்கோன்னு சொல்லிட்டேனோ வார்த்தையை பார்த்து விடுங்களா? எப்பா இதுக்கு மேலே என்னால் பார்த்து விட முடியாதப்பா. நீங்களாம் மாயாவோட ட்ரூ ஃபேன்ஸ்ன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் வந்து கேவலமாக தெரியுதுன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தான் என்னோடய கருத்து. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இன்னமும் இந்த மாயாவுக்கு முட்டு கொடுக்குற இந்த ஃபேன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கேவலமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அனலைசஸ் சொல்ல யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. வேறு யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 1,25,391 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 42.56. இன்றைக்கி ஒரு டாஸ்க்குன்னு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. மாயா என்னமா பேசுகிறாங்க அர்ச்சனாவை. முதல்ல அர்ச்சனாவை பற்றி பேசுறதுக்கு மாயாவுக்கு கொஞ்சம் கூட அருகதை இருக்கா? கால் லூசிக்கு வருவாங்கன்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா அர்ச்சனா வந்து அடுத்தவங்க கேமை ஸ்பாயில் பண்ணல, கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வெளியே யாரையும் அனுப்பலை. கேவலமான பழி, அதுவும் பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கேவலமான பழியை பிரதீப்பால் போடுறோன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு வெளியே அனுப்பலை. அதேமாதிரி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவை காமிச்சு பிரதீப்பை ஏமாத்தலை. எவ்வளோ விஷயங்கள் அசிங்கமாக கேவலமாக இவங்க பேசவில்லை. இவங்களுக்கு முதல் என்ன அருகதை இருக்குது? அதுக்கப்புறமா கேமரா முன்னாடி நடிக்கிறாங்களாம். மேடம் வந்துட்டு நடிக்கவே இல்லை எப்பா. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் உண்மையிலே மாயா நடிக்கலைங்க. அதனால தான் அவங்க வந்து உண்மையிலேயே முழு பைத்தியமாக பண்ண விஷயங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிருந்து. நடிச்சிருந்தாங்கன்னா அதை முன்னாடி ஒரு 2 வாரமாக பார்த்துருப்பீங்க. அது நடிப்பு. இன்றைக்கி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களோட அந்த ஆங்கர்னஸை. அதனால் வெளியே இப்படி தெரிச்சு விட்டாங்க. முதல் அர்ச்சனா வந்து கேமராக்கு முன்னாடி நடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க பண்ணுற விஷயங்களை கரெக்டாக கவனித்து சூப்பராக பண்ணுறாங்க. ஏன் அது உங்களால் முடியல அப்படின்னா அதுதான் உங்களோட கேரக்டரும் இவங்களோட கேரக்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதனால தான் அர்ச்சனாக்கு செம்ம மாதம் ஓட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த பொண்ணை குத்த அந்த பக்கம் எல்லாருமே இந்த பொண்ணுக்கு ஓட்டை குத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ உங்களால் அவங்களுக்கு இன்னும் மாதம் ஓட்டு வரதான் போகுது. சரிங்களா? இதில் வேறு ஒரு பொருளை வேறு கிளப்பி விட்டாங்க. விசித்ரா ஃபேன்ஸ் அந்த முட்டுக்கள்லாம் சேர்ந்து அர்ச்சனா வந்துட்டு பெட்டி எடுத்துட்டாங்களாம்.
அது நாளைக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும். நினப்பு பொழப்பு கிடக்குமா போங்க வேலையை பார்க்கறதுக்கு அப்போ நம்ம இருந்துச்சு. ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 54,247 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.41. ஸோ போன வாரம் தினேஷை விட கம்மியாக தான் ஓட்டு வாங்கியிருந்தார். இன்றைக்கி தினேஷை விட அதிகமாக வாங்கியிருக்காரு. ஸோ இதன்படி இந்த ஓட்டிங் விஷயங்களை பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக மணிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த சீசன் 7 இருக்குது. ஆனால் நிறைய பேரோட கருத்து என்னவாக இருக்குன்னா, இந்த பணப்பெட்டியை மணி எடுத்துட்டா சூப்பராக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஒரு அந்த ஓட்டிங் போல் வந்து போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கிட்டத்தட்ட 10,000 பேர் ஓட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா மணிக்கு தான் வந்து ஓட்டு கொடுத்துருந்தீங்க. அவர் தான் இந்த மணியை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஸோ மணி கிடைக்குமான்றதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல தரமான ஒரு பிளேயர், மாற்றுக்கருத்தே கிடையாது. 2-3 சின்ன விஷயங்கள் அந்த விஷயத்தை தவிர்த்திருந்தாருன்னா சம மாசான ஒரு பிளேயர், கண்டிப்பாக மாற்று கருத்தே கிடையாது. மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 48,140 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.34. எனக்கு தெரிஞ்சு தினேஷ் கூட இந்த பணப்படி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இன்னும் 2-3 நாள் இருந்தாங்கன்னா இவரை பைத்தியக்காரனாக்கிடுவாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த விசித்ரா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தினேஷை பற்றி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. டாஸ்க் வந்தால் தினேஷ், சும்மா இருந்தால் தினேஷ், பர்சனல் அட்டாக் பண்ணணுமா அதுக்கும் தினேஷ், எல்லாமே தினேஷ். எதுக்கு உங்களுக்கு இந்த தினேஷ் ஞாபகமாகவே இருக்காங்க. இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? எனக்கு பயமாக இருக்குது அவங்க நிலைமையை யோசிச்சு பார்த்தா. பாவம் இவ்வளவு நாளாக தினேஷ்னு புராணத்தை பாடிட்டு அங்கே போயிட்டு பசங்களோட பேரெலாம் ஞாபகம் இருக்குமா, ஹஸ்பண்டோட பேரை கேட்டால் தினேஷ் அப்படின்றவாங்க போல இருக்குது. அவ்வளோ பக்குன்னு இருக்குது. ஏமா உங்கள் ஏஜுக்கும் உங்கள் மெச்சூரிட்டிக்கும் உங்களுக்கு வெளியில் இருக்கிற ஃபாலோவர்ஸுக்கும் இது தேவைதானான்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி கூட தினேஷை போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் தினேஷ் கிட்ட தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, ஒரு 10 லட்ச ரூபா வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு கம்முன்னு போயிடுங்க, பெஸ்ட்டு. சரிங்களா? நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விசித்ரா. இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 27,967 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.49. நான் ஆல்ரெடி தினேஷை பற்றி சொல்லும்போது விசித்ரா பற்றி சொல்லிட்டாங்க. பற்றி சொல்கிறதுக்கு பெரிய வார்த்தைகளே இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இவங்களோட ஏஜுக்கும் மெச்சூரிட்டிக்கும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட ஏஜுக்கும் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு விஷயம், எனக்கு இந்த ஐட்டம் சாங்ஸில் டான்ஸ் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு. ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவ்வளோ மட்டமாக இருக்குது. நான் ஒன்றும் அதை பற்றி ரொம்ப உள்ளே போகிறதுக்கு விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஐட்டம் சாங்ஸில் பண்ணுறது பிடிக்காதான், ஆனால் அந்த ரியாக்ஷன் மட்டும் ரொம்ப பிடிக்குமா. நேற்று வந்து பூர்ணிமாக்கும் மாயாக்கும் அதை சொல்லித்தராங்க. உதட்ட கடிக்கணும், கண் அடிக்கணும், நடந்து வரும்போது இடையை இப்படி திருப்பணும். ஏமா உங்களுக்கு தான் அது பிடிக்காது, இப்போ நான் குடும்ப பங்கா இதுவெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை சொல்கிறீங்க, ஆனால் செய்யல அது வரவே மாட்டேதேம்மா அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டாக விசித்ரா பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு அவங்கள பிடிக்க மாட்டேது. இன்ஃபேக்ட் விசித்ராவோட ரசிகர்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. அதை கமெண்ட்ஸில் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜயவர்மா. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 13,837 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.7. மாயாவோட சொம்புக்கு இவ்வளோ ஓட்டு தேவையானதே என்னோட கேள்வி. மாயாவுக்கு கூட இந்த மாதிரி ஓட்டை போட்டுருக்கலாம். ஏன்னா மாயா வந்துட்டு வில்லித்தனமாக பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த விஜயவர்மா என்னங்க பண்ணார்? வரும்போது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் வரும்போது ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகக்கூடிய ஒரு ஆள் அவ்வளோ கேவலமான ஒரு கேம் பண்ணார். தான் உண்மையான கேரக்டர். இப்போ வந்து நல்லா கோத்ரூ பட்டு இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இந்த மாயாவுக்கு சொம்ப அடிச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற வேலைக்கெல்லாம் கூஜா பிடிச்சிக்கிட்டு எத்தனையா ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் விஜயவர்மாவோட கேம் இருக்கிறதுலே மட்டமான கேம். இது வரைக்கும் ஃபிசிக்கல் டாஸ்கில் ஏதாவது பண்ணியிருக்காரா? ஒன்றும் கிடையாது. என்னையா நினைக்கிறீங்க, என்னையா பண்ணுறீங்க, எதுக்கே உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு அப்போ நம்ம மக்கள் வந்து கதறாங்க. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,910 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.38. ஸோ மாயாவோட கேம் பாவமாக தான் இருக்குது. ஏன்னா 3 வாரம் ரொம்ப அடக்கி நான் ரொம்ப நல்லவளாக மாறிட்டேன். என்னென்னா பாருங்கள், என்ன வேணால் கிள்ளி பாருங்களேன், எனக்கு கோவமே வராது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆக்டிங் கொடுத்தாங்க. இன்றைக்கி டப்பான்னு வடிச்சிட்டாங்க, ஓடுறாங்கங்க. பார்க்கும்போது பயமாக இருக்குது. ஓடினா தான் எனக்கு வந்துட்டு கோவம் குறையுன்றாங்க, ஆங்கர்னஸ் குறையுன்றாங்க, செவுத்துல போய் முட்டை போகிறாங்க, பெல்ட்டி அடிக்கிறாங்க, உருள்றாங்க, பெறலாங்க. என்னையா நடக்குது? பக்கத்தில் விசித்திர அம்மா இருக்காங்க. அம்மாவது நல்ல புத்தி சொல்லலாமா இல்லையா அப்படின்னா அவங்களுக்கு 4 பேர் நல்ல புத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்க எங்கே இவங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க ஏற்றி தான் விடுவாங்கன்ற மாதிரி இவங்க 3 பேரும், அதாவது மாயா, பூர்ணிமா, விசித்ரா பண்ணுற அட்டுடைய மீனுக்கெல்லாம் இருந்துச்சு பாருங்க. ஐயோ எப்பா முடியல சாமின்ற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இவங்க ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,152 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.12. பூர்ணிமா வந்துட்டு மாயாவை நம்பி கெட்டு போய் குட்டிச்சவராக போகிற ஒரு ஆள் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்ன கேட்டிங்கன்னா மாயாவோட ஒரு திறமையான ஒரு பர்சன் பூர்ணிமா, அது வந்து மாற்றக்கிறதே கிடையாது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய நடுவில் வந்துட்டு பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப மட்டமாக போய் இந்த அக்கா தம்பி விஷயத்தில் ரொம்ப கேவலமாக பேர் வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறியப்பட்டார்கள் விஷ்ணுவால் அப்படின்றாங்க. சரி, இதே ஆள் தானே சரவண விக்ரம் கிட்ட எப்படி பண்ணீங்க? அப்போ அவரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு கீழே தூக்கி போட்டிங்கன்னு சொல்லலாமா? நீங்கள் பண்ணால் அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு.
ஆனால் அதே இது அவர் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக தெரியல, யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. என்னையா நடக்குது? நீங்கள் பண்ணுற அதே விஷயத்துக்கு வேறு மாதிரி பேர் வைக்கிறீங்க, அதே மற்றவங்க பண்ணால் வேறு மாதிரி பேர் வைக்கிறீங்க. என்னத்த சொல்கிறது? ஆனாலும் லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ பூர்ணிமா மைண்டில் கண்டிப்பாக பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. 10 லட்சத்தை தொடும்போது தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த வாரம் பயங்கரமான சுவாரஸ்யமான வாரமாக இருக்கும்ன்றத மாட்டுக்கிட்டே கிடையாது. இந்த சீசன் 7லேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2,94,644 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ வாங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த அனாலிசிஸ் 2 பார்க்கலாம். அனாலிசிஸ் 2ல் யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,04,080 ஓட்ஸ். ஸோ அர்ச்சனா பணப்பெட்டி மேலே கையை வைக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கு. எந்த சக்தியாலும் அவங்கள வந்து அசைக்க முடியாதுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. என்ன நடக்க போது தெரியல. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,02,540 ஓட்ஸ். ஸோ மணியோட கேம் தாறுமாறு தக்காளி சோறான ஒரு கேம் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காப்புல. ஸோ இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து நல்ல கேம் தான் வரப்போகுது. அதேமாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சூப்பரான ஒரு பர்சன். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விசித்ரா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 94,010 ஓட்ஸ். எனக்கு உண்மையிலே சொல்லப்போனால் விசித்ரா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்க புல்லிகாங்க்கு எதிர்த்து பண்ணும்போது பிடிச்சிது. அதே புல்லிகாங்க்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு காண்டாயிடுச்சு. திரும்ப அதுலேயே விழுந்துட்டு அவங்களால எந்திரிக்க முடியாமல் தத்தளிக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப காண்டாக இருக்குது. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ். இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா 88,150 ஓட்ஸ். ஸோ தினேஷோட கேம் எனக்கு நான் முதலேருந்தே சொன்னது தான். தினேஷ் வந்துட்டு விசித்ராவை பற்றி பேசுகிறார், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் விசித்ரா மாதிரி பர்சனல் விஷயங்களை பேசுறது கிடையாது. இதை புல்லிகாங்கில் இருக்கிற பூர்ணிமாவே சொல்கிறாங்கன்னா பார்த்துக்குங்களேன். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா. இவங்களோட ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா 78,000 ஓட்ஸ். ஸோ பூர்ணிமா இந்த வாரம் கண்டிப்பாக டட்டா பை பாய் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் போகும்போது பணப்படி எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா. இவங்களோட ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா 60,190 ஓட்ஸ். இவங்க இந்த பிக் பாஸ் கேமில் இவங்க இப்போ பண்ணுற போக்கை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஃபஸ்ட்டு மெடிக்கல் ரூமுக்கு தான் போவாங்கன்ற மாதிரி தோணுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜயவர்மா. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா 5,180 ஓட்ஸ். இது கரெக்டான பிளேஸ். ஏன்னா விஜயவர்மா இது வரைக்கும் வந்து எதுவுமே பெருசாக அவர் சொல்லுவார் பாருங்க கிழிச்சிங்கன்னு, அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அப்படின்போது எதுக்கு இவருக்கெல்லாம் ஓட்டை போட்டு மாயாவுக்கு மேலே தூக்கி வைக்கிறீங்க மக்களே? அதனால் தயவு செஞ்சு இதை விஜயவர்மாவை இந்த வாரம் அனுப்பிட்டு கூடயே வந்து பூர்ணிமாவில் மாயா அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரும் அந்த பெட்டி எடுக்கவே கூடாது. மேலே இருக்கிற தினேஷ், மணி, விசித்ரா இவங்க 3 பேரில் யார் எடுத்தாலும் எனக்கு ஓகே தான்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.